வணக்கம். இந்தியன் மீடியா இண்டஸ்ட்ரியிலே இப்படி ஒரு டேக் ஓவர் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ஜியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி வாங்குறதுக்கு அந்த விஜய் டிவி பல பேர் கைக்கு போயிட்டு இருந்துச்சு. ஈகிள் டிவி விஜய் டிவி இருந்துச்சு, விஜய் டிவி ஸ்டார் விஜய் ஆச்சு, அதுக்கப்புறம் டிஸ்னிக்கு போச்சு, இப்போ வந்து அம்பானி கையில் இருக்குது. இதெல்லாமே வந்து லீகலாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஈஸியாக பேசி முடித்து அந்த சேனலில் அக்வயர் பண்ணிடுவாங்க. இடிவியும் அப்படி தான் அம்பானி அக்வயர் பண்ணாங்க. அதே போல் நெட்வொர்க் 18 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இதுவும் அப்படி தான் அம்பானி அக்வயர் பண்ணாங்க. ஆனால் என்டிடிவி அதானி அக்வயர் பண்ண விதமே டோட்டலாக டிஃப்ரென்ஸாகவே இருந்துச்சு. அதாவது ஒரே ஒரு லூப் ஹோல் இருந்துச்சு. அந்த லூப் ஹோலும் கிரியேட் பண்ணி அதில் எதுவுமே மீற முடியாத அளவுக்கு, எந்த ஒரு இதுவுமே பேச முடியாத அளவுக்கு குறிப்பாத்து அடிச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படி என்ன குறிப்பாத்து அடித்தாங்க, எப்படி என்டிடிவியை அதானி அக்வயர் பண்ணாங்க, அதில் என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கல்லாவில் எவ்வளோ வச்சிருந்தா 48,075 ரூபாய் 35 பைசா. சரியா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். என்டிடிவி நியூ டெல்லி டெலிவிஷன் இது வந்து இப்போ ஆரம்பித்த விதையான்னு கேட்டால் கிடையாது. 1988 மீடியா ஃபீல்டில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டில் இவ்வளோ சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஆரம்பித்தது தான் இந்த என்டிடிவி. 1988 வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரணாய் ராய் அப்புறம் வந்து ராதிகா ராய் 2 பேருமே வந்து தூர்தர்ஷனுக்கு கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் கவரேஜ், அப்புறம் வந்து இந்த வாரம் இந்த உலகம் அப்படின்னு சொல்லுவாங்களே, லாஸ்ட் திஸ் வீக் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ். இந்த கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதுமே ஸ்கிரிப்டிலிருந்து ஆங்கரிங்லேருந்து எல்லாமே இவர்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி 1988 மீடியா ஜேர்னியை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து ஆரம்பித்தாங்க. 2003 என்டிடிவி நியூ டெல்லி டெலிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. என்டிடிவி இந்தியா, என்டிடிவி 24/7 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆரம்பித்தாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆசை யாரை விட்டுச்சு அப்படிங்கிற மாரி 2008 2009 வாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நிறைய சேனல் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து என்டிடிவி ப்ராஃபிட் அப்படி இப்படின்னு லைஃப் ஸ்டைல் சேனலு, என்டர்டைன்மெண்ட் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே க்ரியேட் பண்ணாங்க. அதில் ஒரு சேனல் தமிழ் சேனலாக வந்துச்சு. என்னென்னா என்டிடிவி ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். இது வந்து நிறைய பேர் தெரியும். 2010 2012 அந்த காலகட்டத்தில் என்டிடிவி ஹிந்து. இந்த என்டிடிவி ஹிந்து அப்படின்னா என்டிடிவி குரூப் வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு டாமினன்ட் பிளேயர் அப்படிங்கிறதாகவும், ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அவர் வந்து சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறனால 2 பேரும் சேர்ந்து ஏன் நம்ம வந்து ஒரு சேனலை க்ரியேட் பண்ணக்கூடாது, அது தமிழ் ஆடியன்ஸ் சவுத் ஆடியன்ஸ் அப்படிங்கிறதுக்காக என்டிடிவி ஹிந்து, இது இங்கிலீஷும் அப்பப்போ வரும். இந்த என்டிடிவி ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்தாங்க. ஆப்வியஸ்லி அந்த சேனல் லாஸ்ட்டில் போயிடுச்சு. ஏன்னா வந்து டிஆர்பி வந்து கம்மியாக போனதுனால லாஸ்ட்டில் போயிடுச்சு. லாஸ்ட்டில் போக பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து குரூப் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து வெளியே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்டிடிவி ஹிந்துலேருந்து என்டிடிவி வந்து வெளியே போயிட்டாங்க. இப்போ என்டிடிவி மட்டும் அந்த சேனல் வச்சு சஸ்டெயினாக ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களால முடியல. அப்படிங்கிறதுனால தந்தி அப்போ தான் பார்த்துட்டு இருந்தாங்க. தந்தி குரூப் நம்ம எங்கேயாச்சும் சேனல் ஆரம்பித்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தந்தி குரூப்புக்கு 15 கோடிக்கு அந்த என்டிடிவி ஹிந்து சேனல் வந்து அப்படியே கொடுத்துட்டு அந்த என்டிடிவி ஹிந்துவோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ, பார்க்குற இது எக்ஸ்பீரியன்ஸ் யூஏ எப்படி இருக்குமோ அதேமாரி தான் இந்த தந்தி டிவியும் ஸ்டார்டிங் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இருந்துச்சு. உதாரணத்துக்கு என்டிடிவி ஹிந்துவில் ஹரிஹரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்தாப்புல, அதாவது விவாத மேடையெல்லாம் நடத்துவாங்க. அவர்கள் தான் இன்னும் தந்தி டிவியில் வந்து ஒரு மேல் ஜேர்னலிஸ்ட்டாக, எப்படி சலீம் அப்புறம் வந்து அசோகவர்ஷினி இவர்கள்லாம் தந்தி டிவியில் இருக்கிறாங்களா, அதே போல் தான் தந்தி டிவியில் இப்போ ஹரிஹரன் சொல்லிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் அவர் என்டிடிவி ஹிந்துலேருந்தே வந்தவர் தான். என்டிடிவி ஹிந்துவும் க்ளோஸ் ஆயிடுச்சா. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் வந்து நார்த் இந்தியாவில் பல லீலைகள் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். ஒரு சேனலில் 2 சேனலில் நிறைய சேனல் ஆரம்பித்தாங்க. என்டிடிவி இமேஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். இது என்டிடிவி இமேஜின் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட் கேட்டகிரி. பாலிவுட்டில் ஏகப்பட்ட சேனல் இருக்கும். ஸ்டார் ப்ளஸ்ன்பாங்க, சோனின்பாங்க, ஜீன்பாங்க, ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கும்ல. அந்த காம்படிஷனில் நானும் போய் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு மூக்கோடிச்சு வந்து அந்த சேனல் வந்து லாஸ்ட்டில் போனதால ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்டிடிவி லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு சேனல் ஆரம்பித்தாங்க. என்டிடிவி குட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விளாகு, ஃபுட்டு, ட்ராவலு அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டைல் சேனல் ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் போது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டில் ஏகப்பட்ட காம்படிஷன் வந்தாங்க. ஃபாக்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருந்துச்சு. அவர்கள் மாரி நிறைய இன்னும் சின்ன சேனல்லாம் ஆரம்பித்தாங்க. சேனல் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சேனலுக்கான ஆடியன்ஸ் வந்து குறைவாகவே பார்க்கப்பட்டுச்சு. அதனால் அந்த சேனல் ரன் பண்ண முடியல. அப்படிங்கிறதுனால இந்த என்டிடிவி குட் டைம்ஸ் வந்து டைம்ஸ் நெட்வொர்க் வந்து வாங்கிட்டாங்க. டைம்ஸ் நெட்வொர்க் வந்து அந்த சேனல் வந்து இப்போ வந்து குட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வச்சு இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இன்னும் வந்து மெட்ரோ நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சாங்க. இது வந்து டெல்லிக்கு மட்டும், அவ்வளோ பெரிய மெட்ரோ சிட்டிக்கு வந்து என்டிடிவி மெட்ரோ நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ நியூஸ், சென்னை நியூஸ், இது டெல்லி நியூஸை மட்டும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது லைசன்ஸ் இஷ்யூவில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. என்டிடிவி லூமேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். இந்த சேனல் எப்படின்னா இன்டர்நேஷ்னல் கண்டென்ட்டுக்காக, இன்டர்நேஷ்னல் மூவிஸ்லாம் போகிறதுக்கு ஆல்ரெடி HBO ஸ்டார் மூவிஸ்லாம் அந்த காலத்தில் எனக்கு இப்போ இந்த ஆர்டிகல் எடுத்து பார்க்கும்போது தான் என்டிடிவிக்காரன் இப்படி ஒரு சேனலே ஆரம்பித்ததே தெரியும். அந்த காலத்தில் ஸ்டார் மூவிஸு, HBO மூவிஸ்னால் இது மூவிஸ்னாலாம் எப்போ வந்துச்சுன்னு தெரில. இதுதான் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த லூமியர் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் கண்டென்ட் அந்த சேனல் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த சேனல் மூடிட்டு போயிட்டாங்க.
இப்படி தொடங்குற சேனல் எல்லாமே லாஸ்ட்லேயே போயிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு வந்ததுனாலையும் என்டிடிவி இந்தியா, அந்த என்டிடிவி இந்தியா, என்டிடிவி 24/7 இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் சேனல் ப்ளஸ் ஹிந்தி சேனல். அந்த காலகட்டத்தில் ரீஜியனல் லெவலில் நியூஸ் சேனல் வந்து டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. உதாரணத்துக்கு புதிய தலைமுறையெல்லாம் அப்போ தான் வந்து அந்த காலகட்டத்தில் தான் முளைக்க ஆரம்பிச்சு தமிழில். அதேமாரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து அந்த ரீஜியன் பேஸ்ட் சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ ஆகும்போது நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் சேனல்ஸ் வந்து மவுஸ் வந்து குறைய ஆரம்பிச்சது. நான் தமிழ்லேயே கேட்கும்போது நான் உங்கள்கிட்ட இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மவுஸ் வந்து குறைய ஆரம்பிச்சது. எல்லா பக்கமும் லாஸ் வரும்போது இந்த லாஸும் சேர்த்து அந்த என்டிடி வந்து பயங்கர லாஸில் போயிடுச்சு. இவர்கள் வந்து இத்தனை சேனல் கிரியேட் பண்ணது சொந்த ஓன் மணியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. விசிபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, விஸ்வ பிரதான் கமர்ஷியல் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனிக்கிட்ட 400 கோடி ரூபா கடனை வாங்கி தான் இத்தனை சேனலும் கிரியேட் பண்ணாங்க. அது லாஸ்ட்டில் போயிடுச்சு, அது வேறு விஷயம். இந்த விசிபிஎல் கம்பெனி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னென்னா, இந்த 400 கோடி ரூபாய்க்கு நான் உனக்கு வந்து வட்டி இல்லை கடனாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டாங்க. என்னென்னா, உங்களுடைய என்டிடிவியில் 29% ஷேரை வந்து எனக்கு வந்து கண்ட்ரோல் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பார்த்தீங்க அப்படின்னா 400 கோடி ரூபாய்க்கு வட்டி இல்லாத கடன்லாம் யார் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து இவர்கள் பண்ண மிகப்பெரிய தப்பாக பார்க்கப்பட்டுச்சு. இது எப்படி அதானி ஹெல்ப்ஃபுல் ஆச்சு அப்படின்னா, 2009 2010 போட்ட இந்த அக்ரிமெண்ட்டு, அதாவது இந்த கம்பெனியோட 29% ஷேர்ஸ் வந்து கண்ட்ரோல் ரைட்ஸு 2022 அந்த கடன் கொடுத்த கம்பெனியே அதானி வந்து வாங்கி விட்டாப்புல. விசிபிஎல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி சொன்னோம்ல, இந்த கம்பெனியே வந்து அதானி வாங்கிட்டாப்புல. அதானி வாங்கினது மூலிமா அந்த 29% கண்ட்ரோல் ரைட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதானிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. சரி, வெறும் 29% வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த இடத்துல தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட செபி ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகுது. என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அன்பு டிவினே வச்சுக்கோங்க. இந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஷேர்ஸ் வந்து ஒரு 100 ஷேர்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சேனலுடைய ஃபேஸாக என்னைய பார்க்கப்பட்ட நீங்கள் வேற ஒருத்தர் வந்து இந்த சேனல் லீட் எடுக்கும்போது பிடிக்கலாம், பிடிக்காட்டியும் போகலாம். அப்படிங்கிறதுனால 25% மேலே கிராஸ் ஆகிடுது அப்படின்னால செபி என்ன ரூல்ஸ் வச்சிருக்குன்னா, உங்களுக்கு அந்த கம்பெனி பிடிக்கல, ஏன்னா புதுசாக ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பிடிக்கல அப்படின்னா அந்த ஷேர்ஸை வந்து அந்த கம்பெனி சொல்கிற ரேட்டுக்கோ நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு ஒரு காமனாக ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஷேர் ஹோல்டருக்கே விற்கிற அளவுக்கு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சடனாக யாராச்சும் அந்த கம்பெனியை அக்வயர் பண்ணால் பிடிக்கலைன்னா, ஆல்ரெடி பப்ளிக்காக அந்த ஷேர்ஸை வாங்கியிருக்கிறீங்களோ ஒரு ஆப்ஷன், பிடிக்கலையா ஒரு ரேட்டு போட்டு கொடுத்துருங்க, ஏன் லாஸ்ட்டில் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செபி வந்து 2011 இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ரூல்ஸ் படி அதானி வந்து 26% ஷேர்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் வெறும் 0.71% மட்டும்தான் அதானியை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஷேர்ஸ் வந்து அதானிக்கே திருப்பி கொடுத்தாங்க. மீதி இருக்கிற பப்ளிக் ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி தான் அதானி வந்து இப்போ 62% மேலே என்டிடிவி வந்து ஓன் பண்ணுறாங்க. இப்படி தான் வந்து அதானி வந்து என்டிடிவியை அக்வயர் பண்ணாங்க. 2010 காலகட்டத்தில் வாங்கின கடனுக்கு எங்கேயோ போட்ட கையெழுத்துக்கு இப்போ 2022 அந்த கம்பெனியை அதானி வாங்கினது மட்டும் இல்லாமல் செபி ரூல்ஸ்லாம் அப்ளை ஆகி அதுக்கப்புறம் பப்ளிக்காக இன்னும் மீதி இருக்க ஷேர்ஸ்லாம் அதானி வாங்கி தான் இப்போது 62% வந்து இந்த அதானி வந்து என்டிடிவியை ஓன் பண்ணுறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, சடனாக ஃப்யூச்சரை நம்ம இதுக்கப்புறம் இதுதான் இந்த ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக நம்ம வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி பண்ணால் என்னென்ன நிலமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்டிடிவி மூலிமா நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிட்டே ஆகணும். ஏன்னா ஃப்யூச்சர் க்ரோத் அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணல. ஃப்யூச்சரில் வந்து டிஜிட்டல் வரும், இப்போலாம் டிஜிட்டல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இங்கிலீஷ் சேனலுக்கெல்லாம் மவுஸ் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஜனல் சேனல்ஸ்லாம் க்ரோ ஆவாங்க. இந்த புள்ள பொடிச்சிக்கெலாம் கொடுக்க முடிக்கிற மாரி அங்கங்கே ரீஜனல் சேனல்ஸ்லாம் டெவலப் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கல. நாங்கள் தான் டாப்பில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்னாலையும் பிஸ்னஸ் வந்து கடன் வாங்கி எக்ஸ்பேண்ட் பண்ணதுனாலையுமே வந்து இன்றைக்கி வந்து என்டிடிவி வந்து அவர்கள் கண்ட்ரோல் இல்லை. இப்போயும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து என்டிடிவியில் ஷேர் ஹோல்டராக தான் இருக்காங்க. ஆனால் கம்மியான பர்சன்டேஜ் தான். இன்னும் டிசிஷன் மேக்கிங் இன்னும் அதானி கையில் தான் இருக்குது. இப்படி தான் வந்து அதானி வந்து என்டிடிவியை டேக் ஓவர் பண்ணாங்க. இந்தியன் மீடியா ஃபீல்ட்லேயே இப்படி ஒரு டேக் ஓவர் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுச்சு. ஏதாச்சும் இப்போ ஜியோ ஸ்டார்லாம் அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பேசினாங்க, ஒரு வருஷத்துக்குள்ளே பேசினாங்க. லாஸ்ட்டில் இருந்தாங்க ஸ்டார் நெட்வொர்க்கு. அதனால் இவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணதே அம்பானி தான். கிரிக்கெட்டை 20,000 கோடிக்கு வாங்கி எல்லாருக்கும் ஜியோ சினிமாவில் ஃப்ரீயாக கொடுத்ததுனால அது லாஸ் ஆகிடுச்சு. கிரிக்கெட்டை வாங்கி ஜியோ சினிமாவில் ஃப்ரீயாக கொடுத்ததுனால லாஸ் ஆகிடுச்சு. அந்தமாரி லாஸ் பண்ணதே அம்பானி தான். ப்ரோ கட் பண்ணாமல் போடலாம் ப்ரோ. அதுதான் எங்கே விட்டேன்னு தெரியலையே. இப்படி பேசி 1 இயர்க்குள்ளே அந்த டீலிங் முடிஞ்சுது. ஆனால் 2010 பண்ணதுக்கு 2022 அந்த
அந்த ஜேர்னலிஸ்ட் 1988 ஆரம்பித்த அந்த மீடியா ஃபீல்டே இப்போ வந்து அவர்கள் கையில் அந்த கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறது தான். அதானி வந்து ஏன் என்டிடிவி ரெக்கார்ட் பண்ணாங்க, ஏன்னா அவங்க தனியாக இருக்கிற காசுக்கு வாங்கிடலாமே, வேற ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும். ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி அதை நம்ம மக்கள்கிட்ட அந்த ஒரு நம்பிக்கையை விதைச்சி டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ ரெடிமேடாக ஒரு சேனலில் வாங்கும்போது ஆல்ரெடி என்டிடிவி பில்ட் பண்ண நேஷ்னல் லெவல் ஒரு பிராண்ட் நேம், ஒரு வேல்யூ, ட்ரஸ்ட்டு, இது எல்லாமே வந்து அதானிக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நிறைய நியூஸ் ஏஜென்சியோட இந்த என்டிடிவி வந்து லிங்க் வச்சதுனால ஈஸியாக வந்து பல ஆக்சஸ் வந்து இவர்களுக்கு கிடைக்கப்படுது. அதனாலே வந்து தனியாக ஒரு சேனல் வந்து புதுசாக ஸ்டார்டிங்லேருந்து க்ரியேட் பண்ணாமல் இதை தான் வந்து அதானி வந்து இதை மட்டும் வாங்கலை, அவர்கள் பண்ண முக்கியமான நிறைய பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தர் க்ரியேட் பண்ணி வச்சு டெவலப் பண்ணி அதை வந்து குறுக்க பூந்து இவர்கள் வாங்கின மாரி தான் அவர்களுடைய ஹிஸ்ட்ரியில் இருந்துச்சு. போர்ட்ஸ், அதானி போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்கிட்டே இருந்துச்சு, பல ப்ரைவேட் கம்பெனிகிட்டே இருந்துச்சு. ஏபியில் வந்து ஆந்திர பிரதேசில் வந்து ஒரு கவர்மெண்ட்டை ஒரு போர்ட் இருக்குது, கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டு சம்திங், அந்த போர்ட்டும் அதானி வாங்கினது தான். மும்பையில் ப்ரைவேட் கம்பெனிக்கிட்ட ஒரு போர்ட் இருந்துச்சு, ஏர்போர்ட்டே இருந்துச்சு, அதையும் வாங்கினது அதானிட்டு தான். கிங்ஃபிஷர் யார்கிட்ட தான் ப்ரோ இருக்கு? கிங்ஃபிஷர் இன்னும் மல்லையாட்ட தான் ப்ரோ இருக்குது. மல்லையாட்ட தான் இருக்கா? நைட்டு 10 மணிக்குள்ளே கடை சாத்திரத்துக்குள்ளே போய் கேட்டு வந்துடலாம் ப்ரோ. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு ஏசிசி சிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த கம்பெனி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தருக்கு வெளிநாட்டுக்காரரை கிரியேட் பண்ணது தான். அதுவும் இப்போது அதானி கையில் தான் இருக்குது. அதே போல் தான் என்டிடிவியும் புதுசாக ஜீரோலேருந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறங்கிற பழக்கம் எனக்கு சுத்தமாக கிடையாது. வேற ஒருத்தன் டெவலப் பண்ணி வச்சிருப்பாப்புல, அங்கே போய் நம்ம குடி இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாரி அந்த மாரி வரிசையாக டேக் ஓவர் பண்ணிருந்தாங்க. இந்தமாரி தான் இந்த மீடியா இண்டஸ்ட்ரியும் அதானி டேக் ஓவர் பண்ணாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.